சொன்ன ஸோ வீக்கெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லபடியா போச்சு. மார்க்கெட் வந்து பெருசா விழலனாலே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் நம்ம மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு அப்படின்னாக்கா ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முக்கியமா ஏறுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பேங்கிங் செக்டர்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அந்த ஹெவி வெயிட் அந்த டாப் 10ல வந்துட்டு ரிலையன்ஸ் மட்டும் தான் செமையா அடி வாங்கியிருந்தது. பட் அதுவும் நல்ல ஒரு ஹெவி வெயிட். பட் அதையும் தாண்டி வந்து எல்லா ஹெவி வெயிட்ஸும் வந்து எஸ்பெஷலி HDFCல வந்து மோர் தென் 2.5% வந்து அப்ல இருந்தது. ஆக்ஸிஸ் பேங்க் ஐ திங்க் 3%. ஸோ பேங்கிங் எல்லாமே நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால வந்து இந்த ரிலையன்ஸோட இம்பேக்ட் வந்து ஆஃப்செட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே வந்திருந்தது. தென் ஒரு பரவலான ஒரு நியூஸ், ஒரு வதந்தியா இல்லை உண்மையா இன்னும் கரெக்டாக தெரியல. ட்ரம்ப் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு நியூஸு. அப்படி எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஈரனில் ஒரு பட்டாசு கொண்டாடிடுவாங்க, ஒரு புது பண்டிகையை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எந்த நியூஸும் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. நல்லா இருக்கட்டும் மனுஷன். மனுஷன் நல்லா இருக்கட்டும். ஆனால் வந்து எல்லாருக்கும் தொல்லை பண்ணிக்காமல் இருந்தால் போகணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் இதுலேயும் ஒரு கூத்து என்னன்னாக்கா, அந்த அம்மா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறது வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் ட்வீட் போட்டிருக்காங்க. புருஷனில் அக்கறையே இல்லாத மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பேச்சு. என்னதான் இருந்தாலும் ஜனாதிபதி ஒய்ஃப் அப்படின்னா கூட வந்து புருஷன் பொண்டாட்டி அந்த பிரச்சனை எல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகே, நம்ம அது அவங்களோட சொந்த விஷயம். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து 255 பாயிண்ட் வந்து நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு க்ளோசிங் வந்திருக்கு. பட் இதனால் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு ஏதாவது மாறி இருக்கான்னு பார்த்தோன்னாக்கா எந்த ட்ரெண்டும் மாறலை. ஒரு பாசிட்டிவிட்டியாக ரொம்ப எடுத்துக்கலாமான்னா அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரியும் எதுவும் இல்லை. அது எல்லாமே வந்து எப்படி எதனால் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அட்வான்ஸ்டு டிக்ளைன் ரேஷியோ வந்து சூப்பராக வந்திருக்கு. அட்வான்ஸ் வந்து 2511 அண்ட் டிக்ளைன் வந்து 7046 மட்டும்தான். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட்டு, ஒரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது ஒரு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட்? ஸோ வீடியோக்குள்ளே ஒன்று பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு மார்க்கெட்டை வந்து 255 பாயிண்ட் நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாதா அப்படின்னாக்கா, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக தெரியல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தோம்னாக்கா, இன்றைக்கி ஏஷியன் பசிபிக் மார்க்கெட்டில் பார்த்தா நம்ம மார்க்கெட் மட்டும்தான் மோர் தென் 1% வந்து பாசிட்டிவாக இருக்குது. மற்ற மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெட்டில் தான் இருக்குது. ரொம்ப ரெட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் தான். மோர் தென் 0.5% எல்லாமே இருக்குது. ரெட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யூரோப் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும். என்னென்னு தெரியல, இன்றைக்கி இன்னும் ஓப்பன் ஆகலை இது வரைக்கும். பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பெரிய அளவில் ஒரு மாதிரி ரீஸ் இது பண்ணி பார்த்துடலாம். ஒரு நிமிஷம், இன்னும் ஆகிருக்கணும். ஓகே, மேபி இந்த குட் ஃப்ரைடே கொண்டாட்டமாக என்னென்னு தெரியல. யூரோப் மார்க்கெட் எல்லாமே இன்னும் ஓப்பன் ஆகலை. எல்லாம் ஓப்பன் ஆகிருந்து இந்த மாதிரி க்ரீனில் வந்திருக்கும், தெரியல. பட் வாட் எவர் மேபி ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் மட்டும் தான் நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. ரைட்? ஸோ இது ஒரு காரணம். தென் வந்து கரன்சி வந்து நம்மளது இன்னும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து டிப்ரிஷியேட் ஆகி தான் இருக்குது. இன்னும் ஒன்றும் அப்ரிஷியேட் ஆகலை. அட்லீஸ்ட் ஒரு கரன்சி நம்மளுடைய யூஎஸ்டி என்ஆர் வேல்யூ வந்து ஒரு 90 ருபீஸ் வந்தால் தான் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் 93 அண்ட் அபோவ் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பெரிய ஒரு பாசிட்டிவாக இல்லை. க்ரூட் ஆயில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி $110 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மேபி அது வந்து ஒரு $90 வந்துச்சுனாக்கா தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் வந்து மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் ஜோனாக தான் இருக்கும். ஃபர்தர் நம்ம ப்ராட் மார்க்கெட் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 255 பாயிண்ட் பாசிட்டிவாக போயிருக்கு. அப்போது வந்து விக்ஸ் என்று அழைக்கப்படும் ட்ரம்ப் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கணும்னு பார்த்தோன்னாக்கா அதுவும் 1.15% பாசிட்டிவாக தான் போயிருக்கு. அப்போது மார்க்கெட்டில் பயம் குறையவில்லை, அந்த பயம் அப்படியே தான் இருக்குன்னு தான் அர்த்தம். 25.55 இருக்குது விக்ஸ். ஸோ இது வந்து ஒரு 18 அண்ட் எபோவ் இருந்தாலே வந்துட்டு இது மார்க்கெட் வந்து கொஞ்சம் பயத்தில் தான் இருக்குது, ரெட்டிஷில் தான் இருக்குது, நம்ம எடுத்துக்க முடியும், ரெட் ஜோனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ 25.55 இட்ஸ் ஸ்டில் ஒரு ஸ்ட்ராங் ரெட் ஜோன் தான். ஸோ மார்க்கெட் வந்து எல்லாமே க்ரீனில் நமக்கு தெரிஞ்சால் கூட மார்க்கெட் ஸ்டில் இன் ரெட் ஜோன் தான். ஸோ லார்ஜ் கேப் 275 பாயிண்ட்ஸ், மிட் கேப் 285 பாயிண்ட்ஸ், ஸ்மால் கேப் 157 பாயிண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் 211 பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து செக்டோரல் இண்டைசஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் எல்லாமே வந்து பாசிட்டிவ், எக்ஸப்ட் வந்து ஆயில் அண்ட் கேஸ். பிகாஸ் இது வந்து ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லாவே ஹெவியாக ஃபாலோ ஆகிருந்தது. அதை தவிர பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு க்ரீனில் தான் இருக்குது.
ஸோ அந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸப்ட் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் வந்து 3.30% இது நெகட்டிவ். பட் இதுவே பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ இதுதான் ஒரு மெயின் காரணம் வந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வந்தது. ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம சார்ட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து எந்த ரேஞ்சுக்கு நியர்பை வந்ததுனாக்கா 22,185 வரைக்கும் வந்திருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு போனதாகவே நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரெக்கவரி காட்டுது. பட் இந்த ரெக்கவரி வந்து இந்த 24,400 தான் அடுத்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அது வரைக்கும் வருமா அப்படின்றதா முக்கியமான விஷயம். பட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நம்ம இன்னும் பேங்கிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பேங்க் வந்து 50,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ 2 டைம் வந்து கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் வந்து டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணலை. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 54,000. ஸோ இது வரைக்கும் கூட வந்து பேங்க் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இன்னொரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வந்துட்டு மேபி நிஃப்டியில் ஒரு ரெக்கவரி காட்டலாம். பட் இதையும் தாண்டி நல்ல ஒரு ரெக்கவரி வந்தால் தான் வந்து நிஃப்டி வந்து மேபி அந்த பாட்டம் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் நம்ம அந்த பாட்டம் அவுட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஐடி பார்க்கும்போது இது வந்து நல்லாவே வந்து நல்லா முட்டு கொடுத்துட்ருக்கு, சப்போர்ட் பண்ணிட்டுருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ நல்லாவே இப்போ வந்து இந்த 29,000 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 26,750. ஸோ பட் இங்கேயே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நிஃப்டிக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் நல்ல இந்த நிஃப்டி ஐடி வந்து இறங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ பேங்க் நல்லா இறங்குனது, பட் இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இது ரெண்டுமே மாறி மாறி சைக்கிளிக்காக நடந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு உள்குத்து மார்க்கெட்டில் நடக்க தான் செய்யும். இன்னொன்று வந்து பொருந்தி வரும், டெக்னிக்கலாக வந்து இது வந்து பொருந்தி வரும். ரைட். தென் வந்து ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் வந்து 14,000 வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வரல. பட் அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் நல்லா கொஞ்சம் வந்து திரும்பியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 15,000. இதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா மேபி வந்து பாட்டம் அவுட் ஆகலாம். அது வரைக்கும் வந்து நம்ம இந்த பாட்டம் அவுட் எடுத்துக்க முடியாது. மேபி இந்த ரேஞ்சில் ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்கான மார்க்கெட் திரும்பலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஸ்டில் வந்து நம்ம வந்து ரெட் ஜோனில் தான் இருக்கோம். நாட் ஒன்லி இந்தியன் மார்க்கெட், நம்ம மட்டுமே கிடையாது. வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்டில் வந்து ரெட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த ஈரான் போர் வந்து ஓஞ்சா தான் வந்துட்டு ஒரு ப்ரீத்திங் கிடைக்கும். ஸோ வந்து அந்த ஓஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நல்லாவே வந்து பழைய ஆல் டைம் ஹைலாம் வந்துருமானாக்கா வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னாக்கா இப்போ ஈரான் மேலேயும் சரி, அந்த மற்ற கண்ட்ரீஸில் இருக்க ஏற்பட்ட அந்த பாதிப்பு எல்லாமே வந்து சரியாகணும். ஸோ இந்த இந்த ஃப்ரீ சப்ளை முதல்ல வந்து இந்த ஈரான் வாருக்கு முன்னாடி எப்படி வந்து ஆயில் சப்ளை இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சப்ளை வர்றதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். என்னதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இன்கேஸ் ஓப்பன் பண்ணிட்டா கூட இமிடியேட்டாக எல்லாமே சரியாகும்னு ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கும். ஸோ எப்போ வந்து ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ஒரு $70 வருதோ அந்த டைமில் தான் வந்து அகைன் நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹை வந்து எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மேபி கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு ரெக்கவரி காட்டலாமே தவிர மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஜோனில் கிடையாது. ஸ்டில் இட் இஸ் இந்த ரெட் ஜோன். ஸோ பெரிய நான் யூஎஸ் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து எப்படி இருந்ததுன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஒருவேளை இந்த லாஸ்ட் வீடியோ வந்து சாட்டர்டே போட்டிருந்தேன். என் பார்வையில் உலகச் சந்தைகள் சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கில் வந்து மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது வேர்ல்டு வைட் அப்படின்றது. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலனாக்கா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் ரிக்வெஸ்ட்டு, ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட். தேங்க்யூ. பை.